இயேசு சொஸ்தமாக்குகிறார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. 38 வருஷ வியாதி. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பெதஸ்தா குளத்து மண்டபம் ஒன்றில் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். திமிர்வாத வியாதியினால் கைகளும் கால்களும் செயலிழந்தவனாக பரிதாபமாக படுத்து கிடக்கிறான். நம்முடைய ஆத்மா நமது சரீரத்தில் வாசம் பண்ணுகிறது. இந்த சரீரம் செயலிழந்து போகும்போது ஆத்மாவின் வேதனை அதிகரிக்கும். ஆத்மாவுக்கு கருவியாக செயல்பட வேண்டிய சரீரம் இந்த மனுஷனுக்கு செயலிழந்து போயிற்று. அதனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையே இவனுக்கு பாரமாகவும் கசப்பாகவும் ஆயிற்று. கர்த்தர் நமக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். நமது சரீரத்தின் அவயவங்கள் முறைப்படி செயல்படுவதற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை போற்றி புகழ வேண்டும். பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் படுத்திருக்கும் மனுஷன் 38 வருஷமாக வியாதி கொண்டவனாக இருக்கிறான். 38 வருஷம் வியாதியோடு இருப்பது என்பது மிகவும் தாங்க முடியாத வேதனை. அவனுக்கு தெரிந்த பலருக்கு 38 வயது கூட நிரம்பி இருக்காது. ஆனால் இவனுடைய திமிர்வாத வியாதிக்கோ 38 வயதாயிற்று. சில சமயங்களில் நமக்கு 1 மணி நேரம் தலைவலியோ அல்லது ஜுரமோ வந்தால் கூட புலம்புகிறோம். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது, முறுமுறுக்கிறோம். ஒரு இரவு முழுவதும் நம்மால் தூங்க முடியவில்லை என்றால் அதிக வேதனைப்படுகிறோம். இந்த மனுஷனோ 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். வியாதியோடு வாழ்ந்து பழகிவிட்டான். தனக்கு மரணம் வந்தால் நன்றாய் இருக்கும் என்று அதன் வருகையின் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவனாக, பிறருடைய ஆதரவு அற்றவனாக பரிதாபமாக பெதஸ்தா குளத்தின் மண்டபத்தில் படுத்திருக்கிறான். தான் குணமாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இவனுக்கு தெரிந்திருக்கிற போதிலும் என்றாவது ஒரு நாள் குணமடைந்து விட மாட்டோமா என்று 38 வருஷமாக காத்து கொண்டிருக்கிறான். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் படுத்திருக்கும் இந்த மனுஷனை காண்கிறார். இயேசு எருசலேமுக்கு வரும்போது அங்குள்ள அரண்மனைகளுக்கோ மாட மாளிகைகளுக்கோ போகாமல் வியாதியஸ்தர்கள் நிறைந்திருக்கும் இந்த குளத்திற்கே வருகிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்த தெய்வீக நோக்கமும் இதுதான். காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்கவும், காயமடைந்திருக்கிறவர்களுக்கு காயம் கட்டவும் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பெதஸ்தா குளத்து கரையில் ஏராளமான வியாதியஸ்தர்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பார்வை இந்த குறிப்பிட்ட வியாதியஸ்தன் மேல் படுகிறது. உதவி இல்லாதவர்களுக்கு உதவி புரிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த திமிர்வாதக்காரன் பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் படுத்திருந்த காலத்தில் தேவதூதன் பலமுறை குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கி இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் அதில் முந்தி இறங்கி சொஸ்தமடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இவனால் குளத்திற்குள் இறங்க முடியவில்லை. ஏமாற்றம் அடைந்தவனாக அங்கு படுத்திருக்கிறான். யாரும் இவனுக்கு உதவி புரியவில்லை. இப்படிப்பட்ட வியாதியஸ்தனை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சித்தம் கொள்கிறார். அவர் பலவீனருக்காக பரிந்து பேசி அவர்களை பலப்படுத்துகிறவர். கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்களை தமது குணமாக்கும் கரத்தினால் தொட்டு சொஸ்தமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்தபோதே அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து கொள்கிறார். அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இந்த கேள்வியே வியாதியஸ்தனுக்கு வினோதமாக இருந்திருக்கும். ஏனெனில் இவன் நீண்ட காலமாக வியாதியஸ்தனாக இருக்கிறான். இதுவரையிலும் இவனிடம் யாரும் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதில்லை. சிலர் நீண்ட காலமாக வியாதியாய் இருக்கும்போது தாங்கள் குணமடைய மாட்டோம் என்று தீர்மானித்து விடுவார்கள்.
குணமடைய வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பு கூட இப்படிப்பட்டவர்களிடம் இருக்காது. குணமடைவதை பற்றி இவர்களிடம் யாரும் ஆறுதலாக கூட பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட மனுஷனிடத்தில்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த மனுஷனிடம் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரிசனையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவனிடத்தில் அன்போடு விசாரிக்கிறார். அவன் குணமடைய விரும்புகிறானா என்று கேட்கிறார். ஏனெனில் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய இரக்கத்தை நாம் விரும்ப வேண்டும். தேவனுடைய இரக்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணும் விதத்தில் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலர் தங்களுடைய பாவ வாழ்க்கையில் ஜீவிக்கிறார்கள். பாவங்களை விட்டு விடுதலை பெற வேண்டும் என்னும் விருப்பம் இவர்களுக்கு இராது. இப்படிப்பட்டவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் மாத்திரமே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். நாம் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்பும் போது நமக்கு பாதி சுகம் கிடைத்தது போல இருக்கும். நம்முடைய மன விருப்பமே நம்முடைய வியாதியின் ஒரு பகுதியை குணப்படுத்திவிடும். குணப்படுத்த வேண்டிய மீதி பகுதியை இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக வல்லமையினால் குணப்படுத்துவார். நாம் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்பும் போது இயேசு கிறிஸ்துவும் நம்மை சொஸ்தமாக்க விரும்புகிறார். ஒருவரும் இல்லை. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கிறிஸ்து இவனிடம் கேட்டபோது இவன் தன்னுடைய மன வருத்தம் அனைத்தையும் இயேசுவிடம் கூறுகிறான். தன்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று புலம்புகிறான். தனக்கு ஒரு நண்பரும் இல்லை என்றும் தனக்கு உதவி புரிய யாருமே இல்லாமல் தான் ஒரு அனாதை போல இங்கு இருப்பதாகவும் வருத்தத்தோடு கூறுகிறான். வியாதியஸ்தர்கள் பொதுவாக இப்படிப்பட்ட மன நிலைமையில்தான் இருப்பார்கள். தங்களுடைய பரிதாபமான நிலைக்காக யாராவது இறங்கி தங்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். தான் இந்த குளத்தில் பலமுறை ஏமாற்றமடைந்திருப்பதை இவன் இயேசுவிடம் அறிவிக்கிறான். தான் போகிறதற்குள்ளே வேறொருவன் தனக்கு முந்தி குளத்தின் தண்ணீரில் இறங்கி விடுகிறான் என்று புலம்புகிறான். இப்படிப்பட்ட சம்பவம் பலமுறை நடைபெற்றிருக்கிறது. இவனுக்கும் சொஸ்தமாதலுக்கும் இடையே சிறிது தூரம்தான் இருக்கிறது. ஆனால் அந்த தூரத்தை கூட கடக்க முடியாமல் இவன் திமிர்வாதமாக இருக்கிறான். இந்த சிறிய உதவியை கூட இவனுக்கு ஒருவரும் செய்யவில்லை. ஒவ்வொரு வேளையிலும் வேறொருவன் குணமாகி விடுவதாகவும் தான் மாத்திரம் குணமாகாமல் இதே இடத்தில் வியாதியோடு படுத்திருப்பதாகவும் வருத்தப்படுகிறான். தோல்விக்கு மேல் தோல்வி உண்டாகும் போது மனச்சோர்வு வந்துவிடும். ஏமாற்றம் பெரிதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து இவனுக்கு உதவி புரிய முன் வருகிறார். 38 வருஷமாக இவன் பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் படுத்திருக்கிறான். இதுவரையிலும் இவனுக்கு யாரும் உதவி புரியவில்லை. இனிமேலாவது யாராவது தனக்கு உதவி புரிவார் என்னும் எதிர்பார்ப்போடு இங்கு படுத்திருக்கிறான். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நாளில் தனக்கு உதவி புரிய வருவார்கள் என்று இதுவரையிலும் காத்திருந்தவன் இனிமேலும் காத்திருக்கலாம் என்று நினைத்து சோர்வோடு படுத்திருக்கிறான். எழுந்திரு. இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தனை பார்த்து, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதைத் தொடர்ந்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவனிடத்தில் கூறுகிறார். 38 வருஷமாக திமிர்வாதமாக படுத்திருக்கும் இந்த வியாதியஸ்தனிடம் இயேசு கிறிஸ்து ஒரு வினோதமான கட்டளையை கொடுக்கிறார். நீண்ட காலமாக எழுந்திருக்க முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தவனை பார்த்து இப்போது எழுந்து நட என்று கட்டளை இடுகிறார். இவன் தன் சொந்த வல்லமையினால் எழுந்து நடக்க முடியாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையுள்ளது. அவர் சொல்ல ஆகும். அவர் இந்த மனுஷனை பார்த்து எழுந்து நட என்று சொல்லும்போது அதற்குரிய வல்லமையை அதை சொன்ன இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து இவன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வியாதியஸ்தன் இதுவரையிலும் மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இப்போது இயேசு கிறிஸ்து இவனை எழுப்பி நடக்குமாறு கூறுகிறார். இயேசுவின் வார்த்தையை கேட்டு யாருடைய உதவியும் இல்லாமல்
இயேசு சொன்ன பிரகாரமாக எழும்பி நடக்க முயற்சி பண்ண வேண்டும். முயற்சி பண்ணவில்லை என்றால் இவனால் குணமடைய முடியாது. இதற்கு முன்பு இவன் பல சமயங்களில் தன் சொந்த பலத்தினால் எழுந்து நடக்க முயற்சி செய்திருப்பான். அந்த முயற்சிக்கும் இப்போது எடுக்கும் முயற்சிக்கும் வித்தியாசம் உண்டு. அது அவனுடைய சொந்த பலத்தினால் மேற்கொண்ட முயற்சி. இப்போது இவனுடைய சொந்த பலத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இப்போது எழுந்து நடக்க இவன் முயற்சி பண்ண வேண்டும். பழைய தோல்விகளை நினைத்து முயற்சி பண்ணாமல் இருந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து 38 வருஷமாக திமிர்வாத வியாதியினால் படுத்திருக்கும் அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கூறுகிறார். இந்த மனுஷன் எழுந்திருந்தால் மட்டும் போதாது, அவன் தன் படுக்கையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவனுக்கு பரிபூர்ண குணம் உண்டாயிற்று என்பதை உறுதி பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து இவனிடம் இவனுடைய படுக்கையையும் எடுத்துக்கொண்டு நடக்குமாறு கூறுகிறார். இதுவும் மிகப்பெரிய அற்புதமாகும். 38 வருஷமாக ஒரே இடத்தில் படுத்திருப்பதினால் இவனுடைய சரீரத்தில் பலன் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை குணமாக்கிய உடனேயே அவனுக்குள் பலன் உண்டாயிற்று. ஒன்றும் செய்ய முடியாமல் இதுவரையிலும் பலவீனமாக இருந்தவன் இப்போது சரீர பலத்தை பெற்றுக்கொள்கிறான். இதுவரையிலும் இவனால் இவனுடைய படுக்கையில் திரும்பி கூட படுக்க முடியாது. ஆனால் இப்போதோ இவனுடைய படுக்கையையே எடுத்துக்கொண்டு நடக்கும் பலன் இவனுக்குள் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை யாரும் அறியாமல் மறைவாக சொஸ்தமாக்க விரும்பவில்லை. எல்லோருக்கும் முன்பாக ஒளிவு மறைவில்லாமல் அவனை, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கூறுகிறார். இது ஒரு ஓய்வு நாள். இந்நாளில் யாராவது ஒருவர் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தால் அது ஜனங்கள் மத்தியில் வினோதமாக இருக்கும். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும் இவனை எல்லோரும் பார்ப்பார்கள். இதன் பொருள் என்ன என்று அவனிடம் கேட்பார்கள். ஏனெனில் ஓய்வு நாளில் யூதர்கள் யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க மாட்டார்கள். இது முன்னோர்களின் பாரம்பரியம். இயேசு கிறிஸ்து முன்னோர்களின் இந்த பாரம்பரியத்திற்கு விரோதமாக சாட்சி கொடுக்கிறார். இதுவரையிலும் திமிர்வாதமாக இருந்தவன் இப்போது தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போவது நல்ல காரியம்தான். ஆனால் யூதர்கள் தங்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தின் பிரகாரம் இதை ஓய்வு நாள் பிரமாணத்திற்கு மீறிய செயலாகவே வியாக்கியானம் பண்ணுவார்கள். ஒரு சிலர் இவன் மீது இறக்கப்பட்டு இது ஓய்வு நாளாக இருந்தாலும் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போவது இவனுக்கு செய்ய வேண்டிய அத்தியாவசியமான வேலை என்று வியாக்கியானம் பண்ணுவார்கள். மனுஷர் இதை எப்படி வியாக்கியானம் பண்ணினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் 38 வருஷமாக திமிர்வாதமாக இருந்த மனுஷன் குணமடைந்து இப்போது தானாகவே எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இவனுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து இவனை குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் குணமடைகிறவர்கள் அவருடைய வார்த்தையினால் ஆளுகை செய்யப்படவும் வேண்டும். பெதஸ்தா குளத்தில் ஏராளமான வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் இயேசு குணமாக்காமல் இந்த மனுஷனை மட்டும் ஏன் குணமாக்கினார் என்று இந்த வசனத்தில் கூறப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவருக்கு எதிராக சதியோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவர் தமது கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்த விரும்பவில்லை. அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பவில்லை. இயேசுவால் எல்லாரையும் குணப்படுத்த முடியாது. ஒரு வேளையில் அவர் ஒருவரை மட்டுமே குணப்படுத்துவார் என்று இதற்கு வியாக்கியானம் கூறக்கூடாது. எல்லோரையும் குணப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் எல்லோருமே குணமாகிறோம். உடனே சொஸ்தமானான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. திமிர்வாதக்காரன் உடனடியாக சொஸ்தமாக்கிறான். மருத்துவ சிகிச்சையினால் இவன் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்திருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து தமது வார்த்தையினால் இவனை சொஸ்தமாக்குகிற போது இவன் உடனடியாக சொஸ்தமாக்குகிறான். இதுவரையிலும் இவனுக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. தனக்குத்தானே உதவி செய்ய முடியாத திமிர்வாத வியாதியினால் 38 வருஷமாக வேதனையை அனுபவித்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் உடனே சொஸ்தமானவுடன் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் சந்தோஷமும் உண்டாயிற்று. இதுவரையிலும் நம்பிக்கை இல்லாமல் தன் படுக்கையில் படுத்திருந்தவன்
இப்போது ஒரு புது நம்பிக்கையோடு புது தெம்போடு தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இது ஓய்வு நாளாக இருந்தாலும் தன்னுடைய செயலை யாராவது குறை கூறுவார்களோ என்னும் பயம் இவனிடத்தில் சிறிதும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவனை சொஸ்தமாக்கும் போது அவனுக்குள் பயத்திற்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும்.